வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால இருந்து தான் இந்த போஸ்ட் நான் எடுத்தேன். பிரைஸ்ன்னு போட்டு 5ன்னு போட்டு வரிசையா 0வா அடிச்சு தள்ளியிருக்காங்க. அது கீழே கவர்மெண்ட் பெர்மிஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி 750 போட்டிருக்காங்க. இது முழுக்க 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 100% ஒரு ஸ்கேம். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு நாணயம் தான். இந்த நாணயத்தை இவ்வளவு விலைக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுக்காண்டி தான் உங்க நாணயம் தமிழ் உங்களுக்காக அவேர்னஸ் கொடுக்க, உங்களுக்காக அப்டேட் கொடுக்குறதுக்கு இது தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி விடுங்க. உண்மையாவே விலை போற நாணயமும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்க. அவர் போட்டிருந்த அந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சராசரியான ஒரு நாணயம், சராசரியான சர்க்குலேஷன் நாணயம். அது உங்க கையிலேயே கிடைக்கும். சரிங்களா? தாராளமா நீங்க வந்து சர்க்குலேஷனை தேடும்போது தேடவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா கையிலே கிடைக்குங்க காப்பர் நிக்கல் நாணயம். அப்புறம் ஏன் காயின் பஜார்ல அதே நாணயம் 5248 ரூபா போட்டிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வாசிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கு? 5 rupees காப்பர் நிக்கல் இயர் 2000 ஃபாரின் மாஸ்கோ மின்ட். சரிங்களா? அது வந்து ஃபாரின் மின்ட், மாஸ்கோல அச்சடிக்கப்பட்ட நாணயம். 6.35 கிராம். அந்த நாணயத்தோட காப்பர் நிக்கல் எடை நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயும் 9 கிராம் நாணயம். பட் இது 6.35 கிராம். லோ வெயிட் எரர். சரிங்களா? வெயிட் வந்து ஒரு நாணயம் அச்சிடப்படுறதுல இருந்து லோ ஆச்சுன்னா அதுக்கான விலை அதிகரிக்கும். அந்த ரேட்டு தான் உங்களுக்கு 5548 ரூபா. அதுவும் கீழே அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா? இனிமேல் அதை ஆன்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது என்ன விலை அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த சாதாரண நாணயம் விலை போகாது. வெயிட் எரர் இருந்தா விலை போகும். பட் அவர் போட்டிருந்தது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை. ஏமாந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.